ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு WTC ஸ்டாக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சூப்பர் ட்ரெண்ட் அப்படிங்கிறத ஒரு இண்டிகேட்டர் பற்றி பார்த்துடலாம். ஆக்சுவலாக அந்த இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் மோஸ்ட்லி வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் இண்டிகேட்டர் சொல்கிறாங்க. பட் இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சும்மா ஒரு பேக் டெஸ்ட் மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். பட் நானும் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். பட் உங்களுக்கு இப்போ வந்து நான் அதை வந்து சொல்கிறேன். அது எந்த மாதிரி பர்பஸ் உங்களுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. எந்த ஒரு இண்டிகேட்டருமே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு 80% வந்து நம்மளை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி தோணும். பாக்கி 20% வந்து நம்ம எடுக்கலாமா வேண்டாமாங்கிற டெசிஷனாக தான் இருக்குது. அதை தான் நம்ம கன்வெர்ட் பண்ணி 100% சொல்ல முடியும் நம்ம. ஓகே, இந்த வந்து 80-20ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் நம்ம பிரிச்சுக்கணும். ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் 100% வந்து வைக்க முடியாது. அதோட டைரக்ஷன் காட்டுது, அந்த இண்டிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஓகேவா தெரியுதுன்னா பாக்கி இருக்க 20% நீங்கள் முடிவு எடுக்கிறீங்க. அதுதான் உங்களோட ஸ்ட்ராட்டஜி. ஆக்சுவலாக வந்து அந்த 80% வந்து நம்ம கன்ஃபார்ம் கொடுத்துருச்சு, நம்ம உள்ள என்டர் ஆகிட்டோம்னா பாக்கி 20% வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதாவது 100% வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பில்ட் பண்ணுறதுக்கான காரணம் நம்மளும் ஒரு பர்பஸ் தான். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிகேட்டர் வந்து பொலிகர் பேண்ட்ஸாக இருக்கட்டும், எந்த ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணணும். இண்டிகேட்டர் வந்து ஜஸ்ட் இண்டிகேஷன் எந்த பக்கம் போகுது அப்படிங்கிறதுக்காக தான். நம்ம பாக்கி இருக்கிறது வந்து நம்ம டெசிஷன் எடுத்துட்டு உள்ள என்டர் ஆனதுக்கப்புறம் ப்ராஃபிட் பண்ணுறோமோ இல்லையாங்கிறதா மேட்டர். ஓகே, ஃபைன். இப்போ வந்து சூப்பர் ட்ரெண்டுக்கு ஒரு இண்டிகேட்டர் பார்க்குறோம். இது வந்து சூப்பர் ட்ரெண்ட்னா என்ன? அதாவது ட்ரெண்ட் ஃபாலோவிங் இண்டிகேட்டர் தட் ஹெல்ப் ஐடென்டிஃபை பை ஆர் செல் சிக்னல்ஸ். அதாவது பை சிக்னலும் செல் சிக்னலும் இண்டிகேட் பண்ணுது. இட் ஒர்க்ஸ் பெஸ்ட் இன் ட்ரெண்டிங் மார்க்கெட்ஸ். அதாவது நல்லா பார்த்துக்கோங்க, எந்த ஒரு இண்டிகேட்டருமே ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு நீங்கள் எதிர்பார்த்த அக்யூரசி கிடைக்கலாம். சரிங்களா? நான் சைட்வேஸ் மார்க்கெட்டில் கிடைக்க போகிறது கிடையாது. ஆப்வியஸ்லி சைட்வேஸ் மார்க்கெட்டில் வந்து எந்த பக்கம் இண்டிகேட்டர் காட்டும், எங்கேயுமே காட்டாது. ஏன்னா சைட்வேஸில் போகும், ரேஞ்ச் பவுண்ட் ஆகும். அதனால இண்டிகேட்டர் வந்து கரெக்டாக யூஸ் பண்ண முடியுமாங்கிறது டவுட்டாக தான் இருக்கும். இது எப்படி ஒர்க் ஆகுது? அதாவது சூப்பர் ட்ரெண்டுங்கிறது ஏடிஆர், ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச், அதாவது அண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன். அதாவது அந்த பர்டிகுலர் நடக்கிற ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, ட்ரூ ரேஞ்ச் நம்ம ப்ரைஸ் கால்குலேஷன் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த ப்ரைஸ் கால்குலேஷன் வச்சுட்டு இது வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுது. அண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன், எல்லாத்துக்கும் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ரொம்ப குழப்பமாக இருக்கும். பட் இது அதுக்கும் சேர்த்து ஹெல்ப் பண்ணுது. ஓகே, பை சிக்னல் எப்படி பை பண்ணலாம்? when indicator turn green and moves below the price. அதாவது என்ன சொல்கிறது, இண்டிகேட்டர் வந்து டேர்ன் க்ரீன் ஆகுது. அதாவது இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, நான் இதிலே காமிச்சிடுறேன். இதுதான் உங்களுக்கு சூப்பர் ரெண்டு இண்டிகேட்டர். இப்படி தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் இப்போ நீங்கள் இது வந்து ரெட் லைனு, இது வந்து க்ரீன் லைன். அதாவது எப்படி இது ஃபார்ம் ஆகும்னா, சப்போஸ் நம்மளுக்கு வந்து ஒரு பை சிக்னல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இது இந்த க்ரீன் கலர் வந்து லைவ்ல வந்து க்ரீன் இண்டிகேட் பண்ணும். இந்த க்ரீன் இண்டிகேட் பண்ணக்கப்புறம் நம்ம இந்த க்ரீனுக்கு மேலே வந்து மார்க்கெட் மேலே போகும்போது நம்ம பை ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த க்ரீனுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் அப் ட்ரெண்ட் தான். பார்த்தீங்களா, நம்ம ஃப்ரைடே மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு நல்ல பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ஃபாலிங் கொடுத்தது. அந்த ஃபாலிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் ட்ரெண்டோட ரெட் கேண்டிலோட ரெட் லைனோட முன்னாடி அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கீழே இருக்கிறதுனால ஃபுல்லாமே செல் சிக்னல் நல்லா வந்திருக்கு. நல்ல மார்க்கெட்னால உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் நல்ல வேலை செய்யுது. உண்மையிலேயே சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் வந்து நிறைய தடவை நிறைய சக்ஸஸ்ஃபுல் கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. பட் நானும் அப்பப்போ யூஸ் பண்ணி பார்த்துருக்கிறேன். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக பார்த்துருக்கிறேன். நல்ல ஒரு இண்டிகேட்டர் யூஸ் ஆயிருக்கு பாருங்க. இந்த இடத்துல அப் ட்ரெண்ட் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே செமையான ஒரு ரிஃப்ளெக்ஷன் கொடுக்குது. நல்ல மார்க்கெட்டில் இருக்க போய் உங்களுக்கு கொடுத்துருக்கு. இது ரேஞ்ச் மார்க்கெட் பாருங்கள். இந்த மாதிரி ரேஞ்சாக இருக்கும்போது மாறி இண்டிகேஷன் காமிக்கும். இங்கே பார்த்தீங்களா, இங்கே சடனாக வந்து ஒரு க்ரீன் கலர் இண்டிகேட்டர் காமிக்கிருக்கு. அகைன் ரெட். இங்கே நீங்கள் எப்படி நீங்கள் எடிஷன் எடுப்பீங்க? எடுக்க முடியாது. ஆனால் ரேஞ்ச் மார்க்கெட்டில் வந்து இண்டிகேட்டர் நம்பரை விட்டுட்டு நீங்கள் கம்முன்னு விட்டுறலாம். சரிங்களா? இதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு இண்டிகேட்டரோட சொல்யூஷன். இதைத்தான் நம்ம வந்து கொஞ்சம் தியரிட்டிக்கலாக பார்த்துட்டு இருக்கோம். இதில் இன்னொரு இது இருக்கும் சொல்லிடுறேன். இப்போ when indicator turn green னா moves below the price. when the indicator turn red and move above the price. green means go, red means stop. இதுதான் கான்செப்ட். இப்போ நம்ம க்ரீன் சிக்னல்லாம் மூவ் ஆகிறோம், ரெட் சிக்னல் ஸ்டாப் ஆகிறோம். இதில் வந்து சும்மா ஒரு இண்டிகேஷனுக்காக பர்பஸ் கொடுத்துருக்குது. பட் நம்ம எப்படி எடுக்கணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, க்ரீன் கலர் இண்டிகேஷன் பண்ணுச்சுன்னா அதுக்கு மேலே வந்து மார்க்கெட் மூவ் ஆகும்போது நம்மளுக்கு வந்து என்னாகும், மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போகுதுன்னு அர்த்தமாகும். உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா இந்த வேர்டுக்கான மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா when the indicator turns green and moves below the price. அதாவது இந்த இண்டிகேட்டர் வந்து க்ரீனாக மாறிடுச்சு, இந்த லைன் க்ரீனாக மாறி, ஆனால் ப்ரைஸ் கீழே தான் இருக்குது பார்த்தீங்களா. அதாவது நம்ம இஎம்ஐ ஆவரேஜ் என்னன்னு சொல்லியிருப்போம், ஒரு லைனுக்கு மேலே ப்ரைஸ் போயிட்டு இருந்தால் மேலே, அந்த லைனுக்கு கீழே ப்ரைஸ் போட்டு தான் கீழே சொல்லியிருப்போம்ல. அந்த கான்செப்ட் எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த லைன் க்ரீன் கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, ட்ரெண்ட் லைனு, இந்த சூப்பர் ட்ரெண்டோட லைனு, இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் டர்ன் ஆயிடுச்சு. ஆனால் அந்த ப்ரைஸ் கீழேயே இருக்குது. நம்ம எப்படி வச்சுக்கலாம், இல்லை அந்த லைனுக்கு மேலே ப்ரைஸ் இருக்க வரைக்கும் அப் ட்ரெண்ட் மார்க்கெட் மேலே தான் போய்கிட்டு இருக்கும். அதே செல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் லைன் கீழே தான் இருக்குது. அப்போ என்ன இருக்குது, ப்ரைஸ் வந்து இந்த லைனுக்கு கீழே இருக்குது. அப்போ அந்த லைனுக்கு கீழே இருக்கும்போது செல்லிங்கும், இந்த லைனுக்கு மேலே இருக்கும்போது பையுங்கும். அது இண்டிகேஷன் எப்படி காமிக்கும்னா, லைனில் மேலே இருக்கும்போது இது பை மார்க்கெட்டும் காமிக்குது, லைனுக்கு கீழே இருக்கும்போது செல் மார்க்கெட் காமிக்குது. அவ்வளோதான் வித்தியாசம். இதில் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் வந்து டிஃபால்ட் செட்டிங்ஸ் வந்து 10:3 மல்டிப்ளையர் கொடுத்துருக்காங்க.
இந்த நம்ம ஏடிஆர் ப்ரைஸ் பார்த்தீங்களா, ஆவரேஜ் ட்ரூ ப்ரைஸ். இப்போ வந்து இன்ட்ராடேக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெடியூஸ் மல்டிப்ளையர் டு 2, அதாவது 3 இருக்கிறத வந்து 2 வந்து மாற்றிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு குவிக் சிக்னலுக்காக மாற்றிக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து டைம் டிஃபரன்ஸ் வந்து டிஃபராக இருக்குது இல்லையா. ஸோ இது 3 இருக்குது, மல்டிப்ளை 3 இருக்குன்னா நம்மளுக்கு அதையும் செக் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஜோனில் இருக்குது, அதாவது 3 மல்டிப்ளையர் அண்ட் 10 ஏடிஆரில் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதோட கேப் வந்து லாங்காக இருக்குது. இதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரீவியஸ் கொஞ்சம் தள்ளி பார்த்துருந்தீங்கன்னா 2 போட்டுருந்துருப்பேன். இப்போ நீங்கள் பார்த்துங்க லாங்காக இருக்கா. இப்போ வந்து பாருங்க, இப்போ வந்து இங்கேருந்து எனக்கு சிக்னல் கிடச்சிருச்சு. பட் ஆனால் இங்கே போனக்கு அப்புறம் தான் எனக்கு பை சிக்னல் கிடைக்குது. ஸோ இந்த இந்த லெவல் வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும் கிராஸ் பண்ணுற வரைக்கும். அதே இது நான் மல்டிப்ளையரை 2 வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு கொஞ்சம் டேர்ம் டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக கிடைக்கும். ஸோ ஈஸியாக சிக்னல் கிடச்சிரும். அதை நான் காமிக்கிறேன் பாருங்க. செட்டிங்ஸில் போயிட்டு இந்த மல்டிப்ளையர் இருக்கு பார்த்தீங்களா, இதை மட்டும் 2ன்னு மாற்றிக்கலாம். 2ன்னு போட்டதுக்கப்புறம் ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது பார்த்தீங்களா, எங்கே இருந்த லெவலில் இங்கேயே வந்துடும். ஸோ எனக்கு சிக்னல் முன்னே கூட கிடச்சதுன்னா இன்ட்ராடேல ஒரு ஸ்கேல்பிங்கோ இதை புக் பண்ணிட்டு வந்துடுவேன். நல்லா பார்த்துக்கோங்க, இங்கே 2 இருக்குது, நான் 3யாக மாற்றுறேன். 3 மாற்றும் போது பாருங்கள் டிஃப்ரென்ஸ் தெரியுதா. 3 மாற்றும் போது பெருசாக இருக்குது, அதை இது 2 மாற்றுறேன், கம்மியாகுதா. 3 மாற்றும் போது டிஃப்ரென்ஸ் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், 2 மாற்றும் போது கம்மியாக இருக்குது. ஸோ இது இந்த 2ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ஸ்கேல்பிங் பர்பஸ்க்காக 5 மினிட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பர்பஸ்க்காக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இதே 3 டிஃபால்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொசிஷனல் ட்ரேடு, அதாவது ஸ்விங் ட்ரேடு, இந்த 1 ஹவர் 4 ஹவர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு, அதாவது பொசிஷனை ஹோல்ட் பண்ணி வைக்கிறவங்களுக்கு அதுவும் காட்டிடுறேன். பார்த்தீங்களா, இன்ட்ராடே ட்ரேடிங் அது 2 பார்த்தாச்சு. ஃபார் ஸ்விங் ஆர் பொசிஷனல் பார்த்தீங்களா, ஃபார் ஸ்விங்க்கும் பொசிஷனலுக்கும் யூஸ் டிஃபால்ட் செட்டிங்ஸ் ஃபார் பெட்டர் அக்யூரேசி. அதாவது பொசிஷனில் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த மாதிரி அக்யூரேசி இருக்கும். இன்ட்ராடே டைமிங் யூஸ் பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் யூஸ் 5 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் சார்ட்ஸ், அது வந்து ஃபாஸ்ட் சிக்னல்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து 5 மினிட் சார்ட். இது பார்த்தீங்களா, இது எல்லாமே 5 மினிட் சார்ட்ஸ் தான். இப்போ நான் 15 மினிட்ஸ் மாத்திரேன்னா அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வந்து இண்டெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். பார்த்தீங்களா, 15 மினிட்ஸில் வந்து எனக்கு வந்து அப் ட்ரெண்ட் எங்கே இருக்குது, டவுன் ட்ரெண்ட் எங்கே இருக்குது. இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சிக்னல் தான். ஒரு 15 மினிட்ஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் இன்ட்ராடே சிக்னல். ஆனால் ஸ்கேல்பிங் அந்த மாதிரி யூஸ் பண்ணாங்கன்னா அந்த மல்டிப்ளையர் 2 போட்டுட்டு நம்ம 5 மினிட்ஸோ ஒரு 3 மினிட்ஸோ யூஸ் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்ம டைம் ஃப்ரேம் பொறுத்து, நம்ம ஸ்டைலிங் பொறுத்து. அதாவது எந்த ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் உங்கள் ஸ்டைலுக்கு வந்து ஒத்து வருதான்னு பார்க்கணும். உங்கள் ஸ்டைலுக்கு ஒத்து வந்தால் இண்டிகேட்டரை நீங்கள் எந்த மினிட்ல யூஸ் பண்ணாலும் சரி, உங்கள் ஸ்டைலை வச்சு உங்கள் ஸ்ட்ராட்டஜி வச்சு நீங்கள் ப்ராஃபிட் பண்ண முடியும். அது வந்து நம்ம திறமை தான். சரிங்களா, ஓகே. இது 5 மினிட்ஸ் கேண்டில். அடுத்து ஸ்விங் ட்ரேட். இது வந்து இன்ட்ராடே வந்து 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல ஃபாஸ்ட் சிக்னலுக்கு. ஒரு ஸ்விங் ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவர் ஆர் டெய்லி சார்ட்ஸ். நம்ம டே சார்ட் பார்ப்போம்ல, டே சார்ட் ஸ்விங் ட்ரேக் அதை பார்த்துருவோமா. இது வந்து 1 ஹவர் சார்ட். இந்த 1 ஹவர் சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விங் ட்ரேட் எடுப்பாங்கல்ல, எனக்கு இந்த ஸ்விங் வந்து நீ செல் பண்ணுறேன் பை பண்ணுறேன்னு சொல்லிட்டு, ஸோ டிமாண்ட் அண்ட் சப்ளை சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து இந்த சிக்னல் பாருங்கள். கரெக்டாக இந்த 1 ஹவர் சார்ட்டில் வந்து பாருங்கள் சிக்னல் வந்து 1 ஹவராக மேலே தான் போயிட்டு இருந்திருக்கு. ஸோ அவங்க நினச்சிருந்தாங்கன்னா இந்த கீழே வர வரைக்கும் ஒரு பொசிஷனை ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். ஒரு 1 ஹவராக ஓகே மார்க்கெட் இங்கே தான் இருக்குது, இன்னும் மேலே போகிறது ஜாஸ்தி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஹோல்ட் பண்ணி எடுப்பாங்க. அதுக்கப்புறம் பாருங்க இந்த பர்டிகுலர் டைம் ஃப்ரேம்ல வந்து இந்த 1 ஹவர்லேயே இங்கே இந்த ஒரு இண்டிகேட்டருக்கு வந்து டவுன் ஆர போட்டிருக்கு பாருங்க. இது நீங்கள் வந்து ட்ரெண்ட் லைனில் நிறைய ட்ரேடிங் நிறையா பார்க்கலாம். ஸோ இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா டவுன் சிக்னல். ஸோ என்னாச்சு, மார்க்கெட் செல்லிங் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அந்த லைன் கீழே போயிடுச்சு. ஸோ செல்லிங் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பை சிக்னல் பார்த்தீங்களா, ஒரு க்ரீன் கலர் ஆரோ இருக்கு பாருங்க. லாங்கர் டைம் ஃப்ரேம் போக போக உங்களுக்கு வந்து சிக்னல் வந்து கொடுக்குறது வந்து கொஞ்சம் அக்யூரேட்டாக கொடுக்கும் பார்த்தீங்கன்னா, அது பொசிஷனுக்கும் ஸ்விங் ட்ரேட்ஸ்க்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு பை சிக்னல் வந்து நல்லா கிடைச்சிருச்சு. ஓகேங்களா, இதில் நம்ம ட்ரேட் பண்ணுறோம் 1 ஹவரில். இது டே கேண்டில் மாற்றிக்கிறேன். இது வந்து டே சார்ட், அதாவது 1 ஹவர் வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடுக்காக. இது வந்து பொசிஷனல் ட்ரேட் பண்ணுவாங்கல்ல, அதாவது டே ஹோல்டு பண்ணி பண்ணுறவங்களுக்கு அங்கே பாருங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எங்கே இண்டிகேஷன் கொடுத்துருக்கு பாருங்க. இந்த இண்டிகேஷன் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த டேட்டில் கொடுத்துருக்கு பாருங்க, எங்கே 27th நவம்பர் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து லாங் டேர்ம்க்கு வந்து கொடுத்துருக்கு. ஸோ இன்னும் வந்து இந்த ஆரோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கண்டினியூஷன் ஆகிற மாதிரி காமிச்சிட்டு இருக்கு, இன்னும் டவுன் கொடுக்கல. சரிங்களா, அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நம்ம பர்டிகுலர் யூஸ் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இங்கே பாருங்க, இங்கே ஒரு டவுன் சிக்னல் கொடுத்துருக்கு பாருங்க. எங்கே வந்து நமக்கு டவுன் ஆரம்பிச்சிருக்கோ இங்கே ஒரு ஆரோ டவுன் சிக்னல் கொடுத்துருக்கு. ஸோ அங்கே இருந்து எப்போ இருந்து 3rd அக்டோபர்லேருந்து டவுன் சிக்னல் கொடுத்தது. ஸோ இந்த சூப்பர் ட்ரெண்ட் பாருங்க செம்மையாக ஒர்க் ஆகிட்டு இதாங்க ட்ரெண்டிங்கில் வந்து பக்காவாக இண்டிகேட்டர் ஒர்க் ஆகுது பாருங்க. ஸோ இங்கேருந்து இந்த இது மாற்றவே இல்லை. ஸோ இங்கேருந்து செல் பொசிஷன் அடிச்சிருந்தாங்களா அவங்களுக்கு நல்ல ஹியூஜ் ப்ராஃபிட்டு. இது 3 மந்த் கான்ட்ராக்ட் எடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் எடுத்து வச்சிருந்தாங்கன்னா சாரி அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். இங்கே பாருங்க அதுக்கப்புறம் வந்து பை கொடுத்துருச்சு. ஸோ என்னதான் மார்க்கெட் கீழே வந்தாலும் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் வச்சிருக்கவங்களுக்கு வந்து கம்பல்சரி சொல்கிறேன், அவங்களுக்கு டிகே எல்லாம் கிடையாது. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் வச்சிருக்கவங்களுக்கு வந்து
அந்த ப்ரைஸ் மூமெண்ட்டுக்கு வந்து ரூபா 2 ரூபானா அதுதான் போகும். நம்மள மாதிரி ஆப்ஷன் ப்ரீமியம் மாதிரி சடனாலாம் 50 60 ரூபா போகவே போகாது. சரிங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. ஓகேங்களா? இந்த கான்செப்ட் தான். ஓகே, நவம்பர் 27லேருந்து இப்போ வரைக்கும் என்னது டிசம்பர் 13. ஸோ இந்த பொசிஷன் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பார்த்துக்கலாம். வென் சூப்பர் டர்ன் க்ரீன், அதாவது க்ரீன் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து ப்ரைஸ் வந்து அந்த மேலே க்ளோஸ் வச்சக்கப்புறம், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் வந்து க்ளோஸ் வைக்கணும். இப்போ நான் 5 மினிட் கேண்டில் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 5 மினிட் கேண்டில் வந்து எனக்கு க்ளோஸ் வைக்கணும். மேலே க்ளோஸ் வச்சக்கப்புறம் போய்க்கலாம். இந்த பார்த்தீங்களா எனக்கு இங்கே ஒரு ஏரோ கொடுத்துச்சு பார்த்தீங்களா, இந்த செல்லிங் பையிங் ஏரோ கொடுத்துச்சு. இதுக்கு மேலே வந்து ப்ரைஸ் க்ளோஸ் வைக்கிது. க்ளோஸ் வச்சக்கப்புறம் நான் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து நல்ல ப்ராஃபிட்டில் இருப்பேன். இது நல்ல ஒரு இண்டிகேட்டர் தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ப்ராப்பர் ஸ்டாப் லாஸோட, இப்போ நீங்கள் இங்கே என்ட்ரி இருக்கீங்கன்னா ஒரு லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோ ஸ்டாப் லாஸ் போட்டுக்கோங்க. ஸ்டாப் லாஸ் போட்டு உள்ள என்ட்ரி ஆகுங்க. அதான் இங்கே சொல்லியிருக்கேன் நான். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா யூஸ் ஸ்டாப் லாஸ் யூஸ் சூப்பர் ட்ரெண்ட் லைன் ஆஸ் யூஸ் ஸ்டாப் லாஸ். அதாவது செல் சூப்பர் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஆகும்போது யூஸ் பண்ணுறது. நான் அது உங்களுக்கு இனிமேல் சொல்லியாச்சு, அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஸ்டாப் லாஸ் வந்து நான் இந்த சூப்பர் ட்ரெண்ட் இந்த லோவர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாருங்க, இந்த லோ லைன், இந்த லோவில் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து கரெக்டாக பாருங்கள், கரெக்டாக அந்த லைன்லேயே ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு பாருங்க. ஸோ இந்த லைன் வரும்போது ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறேன். இங்கே வரை பை பண்ணுறேன். அதே மாதிரி செல்லிங் அதே மாதிரி தான். செல் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட்டு, இந்த எண்ணில் வந்து நான் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறேன். இந்த எண்ணில் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு நான் இங்கேருந்து எடுத்துகிட்டே இருக்கேன். இவ்வளோ தாங்க மேட்டர். ஸ்டாப் லாஸ் வந்து கண்டிப்பாக போட்டு பழங்க. உங்கள் கேபிட்டலாவது வந்து சேவ் ஆகிட்டே இருக்கும். நம்ம கேபிட்டல் இருந்தால் தான் நம்ம பழைக்க முடியும். சரி, ஓகே. ப்ராக்டிகல் டிப்ஸ் என்னது? கம்பைன் சூப்பர் ட்ரெண்ட் வித் RSI மூவிங் ஆவரேஜ். இது வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா இண்டிகேட்டர்ஸ் தாங்க, ஆல்ரெடி எல்லாத்தையும் சொல்கிற மாதிரி தான். இது வந்து எதில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா ஃப்ளாட் மார்க்கெட்லேயும் சைட் வைஸ் யூஸ் ஆகாது எந்த ஒரு இண்டிகேட்டரும். ஸோ ஆல்வேஸ் கன்ஃபார்ம் த ட்ரெண்ட் பிஃபோர் என்டரிங். எந்த ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணாலும் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டு யூஸ் பண்ணால் நம்ம நல்லாயிருக்கும். ஓகே, ரொம்ப ஒரு வாரம் கழிச்சு வீடியோ போட்டிருக்கேன். நான் யூஸ்ஃபுல்லாக வீடியோ போடணும்னு ஆசைப்பட்டு தான் நான் வீக்லி ஒன்ஸ் அனலைஸ் பண்ணுறேன். நான் டெய்லி லெவல்ஸ் கொடுக்குறது வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் சொல்லுங்கள், நான் டெய்லி லெவல்ஸ் கொடுக்குறேன். இல்லாட்டி அது நம்ம என்ன பண்ணுறது, கொடுத்தும் யாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கொடுக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். நம்ம யூஸ்ஃபுல்லாக மட்டும் எது பண்ணணுமோ பண்ணிட்டு போயிடலாம். உங்கள் டெய்லி லெவல்ஸ் என்ன சொல்லுங்கள், நான் டெய்லி லெவல்ஸ் வீடியோ வந்து இனிமேல் போடுறதுக்கான முயற்சி நான் பண்ணிகிட்ருக்கேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா. சரி, ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இது நீங்கள் பாருங்கள், இதை பார்த்து பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். நிறைய பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். பேக் டெஸ்ட் பண்ண தான் சனி ஞாயிறில் வந்து உங்களுக்கு பேக் டெஸ்ட் பண்ண தான் உங்களுக்கு நாலேஜ் நல்லா கெயின் ஆகும். நாலேஜ் கெயின் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து யாருக்குமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஓகே, அடுத்து சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் வந்து அடுத்த வீடியோ நான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அது போட்டால் இன்றைக்கும் நாளைக்கும் நான் அதையும் போட்டுறேன். ஸோ அதையும் நீங்கள் இப்போ பார்த்துட்டு என்னென்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். எல்லாமே சூப்பர் நல்லா போயிட்டுருக்கு. இதெல்லாம் நீங்கள் இண்டிகேட்டர் வச்சு எடுக்கும்போது ஃபஸ்ட்டு மைண்டை கிளியராக வச்சுக்கோங்க. ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து தரவாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுமோ அது உள்ளே என்ட்ரானா அவுட்புட் கரெக்டாக வரும். பயத்தில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்தீங்கன்னா ப்ரோக்கரேஜுக்கும் லாஸும் சேர்ந்து போகும். இப்போ 100 ரூபா நீங்கள் லாஸ் பண்ணுறீங்கன்னா பயந்து வெளியே போயிட்டீங்கன்னா ப்ரோக்கரேஜ் வந்து ஒரு க்ளோசிங் எக்ஸிட் என்ட்ரிக்கு வந்து 50 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. ஜிஎஸ்டிலாம் போட வந்து 57 ரூபா வந்துடும். ஸோ ரிட்டர்ன் வந்து நீங்கள் வந்து ஐயோ மேலே போய் என்ட்ரு ஆவீங்க, அப்போ கீழே வரும். அப்போ ஒரு 250 ரூபா லாஸ் ஆகுதுன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணுவீங்க. அகைன் 100 ரூபா ப்ரோக்கரேஜ் ஆக மொத்தத்தில் 250 ரூபா லாஸ் பண்ணிட்டு 150 ப்ரோக்கரேஜ் 350 ரூபா வெட்டி செலவு தான். அது நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் அப்பப்போ RSIயும் இந்த ஸ்டோகாஸ்டிக் RSI இதெல்லாம் நீங்கள் பார்த்து கூட நீங்கள் வந்து இது பண்ணலாம். இன்னொன்று RSI டைவர்ஜென்ஸ்னு சொல்லி இருக்குது, அதை நான் கண்டிப்பாக போடுறேன். அதை நான் லைவ்லேயே நான் பார்த்துட்டேன். முந்தானத்து ஒரு லாஸ்ட் வீக் இந்த இடத்துல தான் நீங்கள் பார்த்துன்னு நினைக்கிறேன். இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து இந்த RSI டைவர்ஜென்ஸ்னால் வேறு ஒன்றும் கிடையாது. மார்க்கெட் வந்து மேலே போகிற மாதிரி இருக்கும், ஆனால் இந்த RSI வந்து கீழே நோக்கி வரும், லோயரில் வச்சுட்டு வரும். சரிங்களா? ஆனால் மார்க்கெட் கீழே போகிற மாதிரி இருக்கும், RSI ஹையர் வச்சுட்டு வரும். அப்படி வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து மேலே போக போகுது அர்த்தம். அது லைவ்லேயே நான் பார்த்துட்டேன். அவங்களுக்கு நான் அடுத்த ஒரு வீடியோ மேக் பண்ணி அதையும் நான் கொடுத்துட்றேன். அது நீங்கள் யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதான் இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். இப்போ மார்க்கெட் மேலே போகுது, இங்கேருந்து RSI மேலே போயிட்டே இருக்குது. ஸோ அதையும் சாக்குன்னு இதை இண்டிகேட்டர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இங்கே இருக்கும்போது ஸ்டோகாஸ்டிக் RSI வந்து நம்மளுக்கு சிக்னல் கொடுத்துருச்சுன்னா இந்த ஆரஞ்சு லைன் இருக்குது பார்த்தீங்களா, MACD லைன், இந்த லைனுக்கு மேலே தான் மார்க்கெட் போகுது. ஸோ ப்ளூ சிக்னல் ரெண்டுமே கிடச்சிருச்சு. அது பாருங்க, RSI வந்து இங்கே இருக்கும்போது சிக்னல் கொடுத்துருச்சு, மேலே போகுதுன்னு சொல்லிடுச்சு. ஆனால் சூப்பர் ட்ரெண்ட் வந்து இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சுன்னே போகுது. எதுக்கான காரணம்னா இது நல்ல கன்ஃபர்மேஷன் தான். இதுக்கு மேலே க்ளோஸ் வச்ச உடனே நம்மளுக்கு 2 இண்டிகேட்டர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நான் ஆப்வியஸில் ஒரு ப்ராஃபிட்டில் ஒரு ஸ்கேல்பிங்கோ ஒரு இன்ட்ராடேவோ பொசிஷன் வந்து ட்ரைலிங் பண்ணிட்டே போகலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மேற்கொண்டு எதுனாலும் வந்து டவுட்னா கேளுங்க, நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ரிசர்ச் பண்ணி போடுறேன். தேங்க்யூ ஸோ மச். We are not a separatist person, we just sharing our knowledge. இதை நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன், சாரி. தேங்க்யூ.